Hi friends, welcome to another video. February 28th அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஆஃபீஸ், அதாவது வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களும் யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பைலேட்ரல் மீட்டிங்காக வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கியை இன்வைட் பண்ணியிருந்தார். அந்த அழைப்பின் பேரில் ஜெலன்ஸ்கி வந்து மீட் பண்ணியிருந்தார் ட்ரம்ப்பை. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பாசிட்டிவாக வந்து டீல்ஸ்லாம் வந்து சைன் பண்ணுறதாகவும் இருந்தது. அண்ட் ஆல்சோ பிரசிடென்ட் ட்ரம்ப் சார்பாக வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் லஞ்ச்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அண்ட் அவங்களோட டீம் எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஓவல் ஆஃபீஸில் வந்து மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு. ஜெலன்ஸ்கி அவரோட கார்லேருந்து இறங்கி வெளியே வரும்போதே ட்ரம்ப் அவர்கள் வந்து அவரோட ட்ரெஸ் கோடை பார்த்து ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணார். மேபி அவர் வந்து ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணாமல் வந்திருப்பார். பிளாக் ஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாரே தவிர இந்த ஓவல் ஆஃபீஸில் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த பிளேசர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஃபார்மலாக வரல அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணார். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ யூரோப் மீடியா எல்லாருமே அந்த ஓவல் ஆஃபீஸில் இருந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸுமே அவங்களோட கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. In the future. God bless. You don't know that. God bless. God bless. You will not have a war. யுக்ரைன் கிட்ட வந்து விலை மதிப்புள்ள நியூக்ளியர் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிறதாவும் அண்ட் ஆல்சோ மினரல்ஸும் நிறைய இருக்கிறதாவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை பேஸ் பண்ணி வந்து யூஎஸ் யுக்ரைன் வந்து ஒரு டீல் போடுறதாகவும் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் ஆக்சுவலாக அதை வந்து பிளான் பண்ணியும் வச்சுருந்தாங்க. உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த வார் வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸை தாண்டி நடந்துகிட்ருக்கு. நிறைய சோல்ஜர்ஸ், நிறைய மக்கள் வந்து உயிர் இழந்துட்டுருக்காங்க இந்த ஒரு வார்னால். ஸோ ஐ எம் ஹியர் டு ஸ்டாப் தட் வார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்கிறார். அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அவரோட கருத்தை எடுத்து முன்ன வைக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தான் எங்களோட நாட்டுக்குள்ளே வந்து எங்களோட ஒரு பகுதியை அவங்க இன்வேட் பண்ணி அங்கேருந்து அவங்க வந்து எங்களை தாக்குதல் செய்ய தொடங்கினாங்க. நாங்களாக போய் வாலண்டியராக போய் அவங்க கிட்ட சண்டை ஒன்றும் போடலை. அவங்க அக்ரிமெண்ட் சைன் போட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கும் இல்லை. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு துரோகமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் எங்களை சொல்கிறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசுகிறாங்க. அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் அண்ட் ஆல்சோ ஓவல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே ஒரு சைடு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் உட்காந்துருக்க அந்த சைடு ஃபுல்லாக வந்து யுக்ரைன் அஃபீஷியல்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி கிட்ட ட்ரம்ப் அவர்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான். யூ ஹேவ் டு தேங்க் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஃபார் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். No, in this entire meeting that you said thank you. You went to Pennsylvania and campaigned for the opposition in October. Offer some words of appreciation for the United States of America. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நான் அவரை மதிக்கிறேன், பட் எங்களோட ஒரு கோரிக்கைகளை நீங்களும் வந்து ஏற்றுக்கணும். ஏன்னா வந்து இது ஸ்டார்ட் ஆனது வந்து ரஷ்யாவால் தான், யுக்ரைனால் கிடையாது. ரஷ்யா தான் அவங்க போட்டிருக்க அக்ரிமெண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லிசன் டு மீ. உங்ககிட்ட என்ன ஃபோர்ஸ் கிடையாது, நிறைய சோல்ஜர்ஸ் வந்து உயிரையும் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறதுல உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்களும் இறந்துட்டாங்க. ஐ எம் ஹியர் டு சால்வ் திஸ் இஷ்யூ. ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் வார் ரைட் அவே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. Your country is in big trouble. Wait a minute. No. You've done a lot of talking. Your country is in big trouble. I know. You're not winning. You're not winning this. You have a damn good chance of coming out okay because of us. Mr. President, we are staying in our country, staying strong from the very beginning of the war. We've been alone, and we are thankful. I said thanks you haven't in been this alone. cabinet, you and haven't not been only alone. in this cabinet. We gave you பட் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அதுக்கு ஒத்தே வரல. ட்ரம்ப் அவர்கள் மேலும் இந்த மீட்டிங்கோட தொடக்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். எங்ககிட்ட நிறைய ஆயில் அண்ட் கேஸ் வந்து இருக்குது, பட் விலை மதிப்புள்ள நிறைய மினரல்ஸ் அண்ட் ஆல்சோ நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ் வந்து யுக்ரைனில் இருக்குது. லைக் அ பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி, நாங்கள் இதை கொடுக்குறோம், நீங்கள் அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போடுறதாகவும் இருந்தார் இனிஷியலாக. அண்ட் அந்த லஞ்சு முடிச்சுட்டு அந்த டீலை வந்து சைன் பண்ணுறதா இருந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்குமே வந்து ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஒன்றும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணாரு. அதை தொடர்ந்து வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வந்து தொடங்க ஆரம்பிச்சது. We gave you through this stupid president $350 billion. We gave you military equipment, and you men are brave, but they had to use our military. If you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. In 3 days. I heard it from Putin. In 3 days. This is something maybe new. Less. In 2 weeks. Of course. அதன் முடிவில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு இடத்துல கோவமாகவே ஆகிட்டு என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் திஸ் இஸ் தி சிச்சுவேஷன் we cannot further proceed with the business அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டென்ஷன் ஆகிட்டார்.
going to be a very hard thing to do business like this. I tell you. Just say அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கிட்ட அண்ட் அவங்களோட ஆஃபீஸ் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம இந்த மீட்டிங் இதோட முடிச்சுக்குவோம், இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து இப்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறத வந்து செலன்ஸ்கி ஏற்றுப்பாருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நினச்சிருப்பாரு. பட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறதையுமே வந்து அவர் அப்போஸ் பண்ணி தான் அவர் வந்து அவரோட தரப்பில் இருக்க நியாயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தனால இந்த டீல் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இனிஷியலாக வந்து புட்டின் அவர்கிட்ட வந்து ட்ரம்ப் ஆல்ரெடி பேசியிருந்தார், இந்த மாதிரி வந்து நான் செலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு நான் பேசி பார்க்குறேன், லெட்ஸ் ட்ரை டு எண்ட் திஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு. யூஎஸ் அண்ட் ரஷ்யா வந்து ஒரு வித டைப்பில் இருந்தாலும் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ நிறைய நாடுகள் வந்து ஒன்றிணைஞ்சு இருக்குது. கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐரோப்பா நாடுகள் வந்து ஜெலன்ஸ்கி பக்கம் தான் இப்போ நிற்கிறாங்க. நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட நிறைய செக்யூரிட்டி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டப்போ கூட வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தார். அதாவது வந்து ஐ எம் ஹியர் டு மேக் அ டீல் அண்ட் ஐ எம் ஹியர் டு எண்ட் த வார், அதை பற்றி மட்டும் கொஸ்டின்ஸ் கேளுங்க, மற்ற எந்த கொஸ்டின்ஸும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது. அவர் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ அமெரிக்காவோட வெல்ஃபேருக்காக தான் இருக்கும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் அவர் அந்த மீட்டிங்கை கொண்டு போனார். பட் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட ஒரு வித பாசிட்டிவான அந்த மீட்டிங் அமையாதனால பாதியிலேயே ஜெலன்ஸ்கி வந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்காக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ண லஞ்சுமே அவங்க சாப்பிடல அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க சைன் போட வேண்டிய அந்த டீல்ஸுமே அவங்க சைனும் போடாமல் அவங்க நாடு திரும்பியிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்லியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கேம்பிளிங் வித் வேர்ல்டு வார் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கியை பார்த்து ஒரு வித ரூடாகவே சொன்னார் ட்ரம்ப் அவர்கள். You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country, that's backed you far more than a lot of people said they should have. ஸோ ஜெலன்ஸ்கி அண்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நடுவில் வந்து ஒரு வித கருத்து மோதலே ஏற்பட்டுருச்சு இந்த மீட்டிங்கில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த வாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவர்கள் இந்த இஷ்யூக்குள்ளே வந்து இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாரா அப்படிங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு பால்ஸ்அப் and follow our official Instagram page, Paulsap Official. I'll see you guys in the next video. Bye.